வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தளபதி விஜய் அவர்கள் நேற்றைய தினம் சென்னை எக்மோரில் நடந்த அந்த காவலர்களுக்கான பதக்கம் வழங்கும் விழாவில் தலைவன் வந்து இருந்தாப்புல. ஆள் இன்னைக்கு மீம் கண்டென்ட் பார்த்த பிறகு தெரியுது இந்த ஊர் உலக மனசுலலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்கிறது. அதை அந்த மீம்ஸ் வழியாக வெளிப்படுத்தும் போது பரவாயில்ல, என் தலைவன் எல்லாத்தையும் யூஸ் ஆகிறான் அப்படின்னு நினைக்கும் போது சரி. அதற்கு பிறகு நிறைய பேர் ஷேர் பண்ண விஷயம் என்னன்னா, அந்த சஞ்சு சாம்சன் இல்லை, சேம்சங் சஞ்சய் அவர்களுடைய ஜான்சன் சஞ்சய் இல்லடா, ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய இன்டர்வியூ ஒண்ணுங்களா, பேர் குழம்பா இருக்கும், சஞ்சு சந்தனா சேம்சன் சஞ்சயா அப்படிங்கிறது. சரி, அந்த ஜேசன் சஞ்சயுடைய அந்த இன்டர்வியூ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி சம் பிரேக் ஆயிருக்கு பாருங்க தலை அப்படின்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுவும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. அதற்கு பிறகு கோபி சுதாகருடைய வீடியோக்கள் அவங்க வந்து டெலீட் பண்ற அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த மார்க்கெண்டினுடைய பையன் இருக்காப்ல, அவர் யாரு, ஹானரபிள் சீஃப் சோசா, உங்க பையன் தான் உங்க கூட இல்ல, எங்க அப்பாவதே கூட இருக்கிறது சார், புரிஞ்சுக்கிடுங்க சார். If you trouble the trouble troubles you. I'm not the trouble, I'm the truth. அது விஷயமா என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான்கள் எங் தாத்தா. நம்மளோட வீடியோக்களை பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட மேன்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. அதாவது இப்போ என்ன பார்க்க போறோம்னா, தலைவர் விஜய் அவர்கள் நேற்று தினம் சென்னை எக்மோர்ல இந்த காவலர்களுக்கான பதக்கம் விழாவில் கலந்துக்கிட்டாரு. புது மாப்பிள கணக்கா ஜோரா ட்ரெஸ் பண்ணிட்டு மனுஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் நான் ரசிச்ச கியூட்டான விஷயம், அந்த மனுஷன் மாறவே இல்லை அப்படிங்கிறதுல என்ன தெரியுமா, தலைவன் போயிட்டு இருக்கிறாப்பல, ஜீப்ல போயிட்டு இருக்காப்ல, விஜய் மாமான்னு ஒரு குட்டி குழந்தை ஒரு வாண்டு ஒன்று கத்திக்கிட்டே இருக்குது. திடீர்னு அதாவது காவலர்கள் அந்த அணிவகுப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது அது கடந்துட்டு போகுது அப்படின்ட்டு அப்படியே அந்த பாப்பா வந்துட்டு கையை ஆட்டிட்டு போனது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்களா. இந்த மனுஷன் மாறலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பதக்கம் வழங்கும் விழாவில் நான் பார்த்த சில அந்த காட்சிகள் என்னை புல்லரிக்க வச்சது. அதில் வந்து எல்லா காவலர்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்படி தலைவன் திரும்பி பார்க்கும்போது அப்படி சல்யூட் போட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள எல்லா ஹையர் அஃபிஷியலும் அந்த சல்யூட் போடும் போது இதுதான்டா நான் இவன்கிட்ட எதிர்பார்த்தேன், இதுதானா உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்தங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமான நிகழ்வு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வருண் சவுக்கு சங்கர் சொல்கிற மாதிரி வரும் தரம் வருணா, அந்த வருண் அவருடைய மனைவியோட நின்று தலைவர் விஜய்க்கு சல்யூட் போட்டதை பார்க்கும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அந்த எலெக்ஷன் பீக்ல உள்ள டைம்ல சென்னைக்கு மாறுதல் ஆகி போய் என்ன சொன்னார்னா, விஜய் அவருடைய அந்த பிரச்சாரத்தை நான் முட்டுக்கட்டை போட்டு நிப்பாட்டுறேன், எனக்கு அந்த பொறுப்பை வழங்குங்க, சென்னையுடைய பொறுப்பை வழங்குன்னு நிறைய பேசப்பட்டதாக அப்போ கூறப்பட்டது. இன்னைக்கு அவங்க எல்லாம் நின்றுட்டு தலைவருக்கு சல்யூட் போடும்போது சந்தோஷமா இருந்துச்சு. அதற்கு பிறகு மிக முக்கியமா பார்க்கும் அப்படின்னா, அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாய், ராக்கி அப்படின்ற ஒரு நாய் வந்து மோப்பன் ஆகி அது வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினது இன்னைக்கு சோசியல் மீடியாவில் ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. அந்த நாய் அப்படியே ஒரு பூங்கொத்து மாதிரி கொண்டாந்து கொடுத்துட்டு சாஷ்டாங்கமா கீழே விழுந்து அப்படி ஒரு வணக்கத்தை வச்சுட்டு தலைவர் விஜய் அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஆச்சரியமா பார்க்கிறாரு அந்த மனுஷன். இதுல இருந்து நான் ஒன்னே ஒன்று மட்டும் தான் புரிஞ்சுக்கிறேன், ஒரு நாய்க்கு கூட அறிவு இருக்கு முதலமைச்சரை எப்படி விஷ் பண்ணணும், எப்படி மரியாதையாக நடந்துக்கணும்னு ஒரு நாய்க்கு அறிவு இருக்கு. தமிழ்நாட்டில் பல நாய்களுக்கு அறிவு இல்லாம அவனே இவனே அது இதுன்னு பேசிட்டு இருக்க அந்த நாய்களுக்கெல்லாம் இந்த நாய் ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு நான், ஏன்டா அந்த நாய் வந்து ஒரு நல்ல நாய், அறிவுள்ள நாய், நன்றி உள்ள நாய், நாகரிகம் தெரிந்த நாயா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ராக்கி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. சரி, ஃபீல் பண்ணாத. அதற்கு பிறகு தலைவர் விஜய் அவர்கள் கொடுத்த அந்த ரியாக்ஷன் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவையும் ஆக்கிரமிச்சிருக்கு அப்படிங்கிறத பாக்குற மனுஷன் உட்காந்துக்கிறாப்பல, என்னமோ ஆளு இப்படி உட்காந்துக்கிறாப்பல, என்னவா இருக்கும் அப்படின்ட்டு சரி வாங்க போங்க அப்படின்ட்டு. அது என்னன்னா, நேற்றுக்கு அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தெரியும், அது வந்து ஒரு மற்ற ஃபங்க்ஷன்லாம் கூட கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு தலைவர் விஜய் அவர்கள் போனால் அது குழந்தையா மாறிடுவாப்பால, வேறு இந்த மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு போனால் அது அப்படியே மாறிடுவாப்பால. சில பேருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பட்டதாரிகளுக்கு வந்து வேலை வழங்கினார், அவரே நேரடியாக வேலை வழங்கினார், அந்த மக்களோட உட்காந்து இப்படி போயிட்டார். இது வந்து ஒரு போலீஸ் அஃபிஷியல் உள்ள ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது ஆளு வந்து வெறப்பால உட்காந்துருக்கீங்களேன், அது ஒரு மாதிரியாக இருந்தால் போல. இன்னைக்கு மீம் மெட்டீரியல் ஆகிட்டா போல. எல்லாரும் தனக்குள்ள கவலைகளை என்ன பண்ண போறேன்னே தெரியலையா, வியூஸும் வர மாட்டேங்குது, சப்ஸ்கிரைபர் கூட ஏற மாட்டேங்கிறாங்க, இப்படியே ஓடுறவா வேண்டாம், சரி பார்ப்போம் பாப்பாங்க நம்ம பசங்க அப்படின்ற மாதிரியே மனசு இருந்தா வைங்களேன். இன்னைக்கு சோசியல் மீடியாவை பார்த்தாலே சரி, ஸ்க்ரோல் பண்ணா
ஃபர்ஸ்ட்ல அப்பா வராரு, கீழே அடுத்து பையன் வராப்பல. அப்பாவோட இன்டர்வியூ ஒன்று வருது, அப்பா வந்து ரியாக்ஷன் வருது, கீழே போய் பையனோட இன்டர்வியூ வந்துகிட்டு இருக்குது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க, இதை பார்த்தீங்களா நீங்கள் பார்த்தீங்களான்னு. நான் பார்க்கவே இல்லை. அது அந்த இன்டர்வியூ எனக்கு பார்க்க தோணாது. ஏன்னு கேட்டீங்களா, எப்பெல்லாம் இந்த டிடின்னு ஒன்று இருக்குல்ல, திவ்ய தர்ஷினி தேவதர்ஷினி அதாவது திவ்ய தர்ஷினி, அதை பேச்சை கேட்டாலோ அதை மூஞ்ச பார்த்தாலும் பொட்டிக்கு போயில கூட சிக்கான்னு சொல்லுவாங்களா, அதை மாதிரியான மூஞ்ச. அது அது பேசுற பேச்சு ஆளு மண்டையும் ஓவர் ஆக்ஷனும் அது எனக்கு கடுப்பா இருக்கும். ஏற்கனவே நம்ம முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் கலந்துகிட்டதுல வந்து இந்த சாம்பாரை தொட்டு நக்கிட்டு உங்க கைய முத்த கொடு கண்டத்துல முத்தம் கொடுத்து உட்காந்துருச்சு. அது முதலமைச்சர் சாயந்தரம் கலந்துக்கிட்டது 7 மணிக்கு. 7 மணிக்கு மத்தியானம் ஆக்கணும் அந்த சாம்பார் ஒரு ஸ்கூல்லேருந்து கொண்டாந்து கொடுத்துட்டு நீ தின்னு பார்த்து சூப்பராக இருக்குன்னு நீ சொன்னா நான் நம்பணும். முதலமைச்சர் வராரு, சமைச்சு கொண்டு வாங்கன்னா நல்லா எங்கேயாச்சும் ஹோட்டல் மாதிரி நல்லா வறுத்து சமைச்சு இப்படி நெய்யெல்லாம் ஊற்றி கொண்டாங்க. இதை அப்பா முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு உம்மா இந்த சமைச்ச ஆயாவுக்கு ஒரு உம்மான்னு கடுப்பா இருந்துச்சு. எனக்கு அப்பெல்லாம் செம்ம காண்டா இருந்துச்சு. அந்த அம்மா கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்தேன் அப்படின்னா, தலைவர் விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால அதுதான் ஆர்கனைஸ் பண்ணிச்சு, அதுதான் கலந்துக்கிட்டுச்சு. அதனால அந்த இழவை பார்க்க வேண்டியதாச்சு, அந்த மூஞ்சை சொல்றேன். அதற்கு பிறகு இந்த சஞ்சயோடைய அந்த இன்டர்வியூ எனக்கு பார்க்கணும் ஆசை. நீ ஒன்று பண்ணு மாமா, அந்த ஃபோன்ஷனில் அது பேசுறதெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம புள்ள பேசுறதை மட்டும் தனியாக எடுத்து வை, அதை நான் வந்து பார்த்துக்கிறேன். என்னால் ஜீரணிக்க முடியாது. அது பேச்சா கண்ணை கட்டிட்டு அது வாய்ஸே வாங்க கூடாதுன்றா, கண்ணை கட்டிட்டு பார்த்து காது கட்டிட்டு பார்த்துக்கன்னு அப்படியாக. ஆனால் அந்த பேசுன அவர் நம்ம சஞ்சய் பேசுன அந்த விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய புரளிகள் பரவிக்கிட்டு இருக்கு, தலைவர் விஜய் அவருடைய ஃபேமிலியை பற்றி பரவிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. அதில் முக்கியமான விஷயம், தம் பையனே அப்பாவை வெறுக்கிறாரு, தம் பையனே என் அப்பா தோத்துடணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதா மொட்டை மாடியில் நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க. 2வது மாடியில் தலைவர் விஜய் இருக்கிறாராமா, கீழ் வீட்டில் சஞ்சய் பேசுகிறாராமா அவங்க அம்மா கிட்ட, எங்கள் அப்பா தோக்கணும், அதை நான் பார்க்கணும். அதை கேட்டுட்டு பிஸ்மி வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல வச்சுக்கலேன். பிஸ்மி மட்டும் காதை எடுத்து ஒவ்வொரு வீட்டில் ஒட்டி வச்சுட்டு போயிடுவாப்புல, அங்கே எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இவர் போட்டுருவாப்புல. இப்படி தான் பேசுவாப்புல பிஸ்மி, பார்த்த மாதிரியே பேசுவாப்புலங்களேன். அது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அப்பா பொண்ணு பொண்டாட்டி 3 பேருமே விஜய் அவர்களை வெறுத்துட்டாங்க, ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பார்வை தான் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கல முதல் முறையாக அந்த பையன் வந்து விஜயுடைய பையன் தான் இயக்குன அந்த படம் இருக்குல்ல, சிக்மான்னு நினைக்கிறேன், அந்த படத்துடைய இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கிட்டார். அவருடைய இன்டர்வியூ நான் இப்போ தான் முதல்ல பார்க்குறேன். எனக்கு அவர் தான் ஒன்று தான் ஃபர்ஸ்ட் தான் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த இன்டர்வியூ அந்த சின்ன பீஸ் மட்டும் நான் பார்க்குறேன் வடிகிற பட்சத்தில் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, இது மாதிரி அந்த டிடி கேட்குது அந்த பொண்ணு, இது மாதிரி உங்கள் அப்பா ஏதோ ஹாலிவுட்டில் இதே மாதிரி பேரில் ஒரு பையன் இருக்காப்புல இருக்கு, அவர் வந்து ஹாலிவுட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து யாரை அழைச்சிட்டு போவீங்கன்னு கேட்டால் எங்கள் அப்பா அழைச்சிட்டு போவேன், எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லும்போது அந்த பையன் மனசில் எந்த கோபமும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை தான் அப்பா மேலே. நம்ம ஹாலிவுட்ல ஒரு படம் எடுக்கலாம்னு சொல்லி ஜேசன் ஸ்டேதம் கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்க, இந்தியால இருந்து ஒரு ஆக்டர் கூட்டு போனா யாரை கூட்டு போவீங்க? ஃபர்ஸ்ட் மைண்டே வருது அப்பா தான். ஆமா, நல்ல காம்பினேஷனா இருக்கும். அவருக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சங்கீதாவுக்கும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. பட் இதனால தன்னுடைய பொண்ணும் தன்னுடைய பையனுமே அப்பாவை வெறுத்துட்டாங்க. சஞ்சய் மட்டும் கொண்டாந்து ஒரு பேட்டி கொடுத்தா விஜயோடைய லைஃபே கெரியரை க்ளோஸ் ஆயிடுங்க அப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். அது ஒய்ஃப் அவங்க வந்து பேட்டி கொடுத்தா ஓகே, பையனும் பொண்ணு வந்து எதுக்கு பேட்டி கொடுத்து அப்பாவை டேமேஜ் பண்ண போறாங்க? இன்னைக்கு தெளிவாக சொல்றாப்புல, எங்க அப்பாவை தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னா. நான் கூட அஜித்லாம் சொல்லுவார், ஏன்ட்டு அஜித்துக்கெல்லாம் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காரு. அஜித் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு அஜித் தலையை சொல்லுவாப்புல தான் பரவாயில்ல, எங்க அப்பா அழைச்சிட்டு போவான்னு சொல்லும் போது அந்த மனசுல ஒரு துருளி அளவு கூட எங்க அப்பா மேல கோவம் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்துவிட்டோம், நம்ம அப்பாவை பகச்சிக்க கூடாதெல்லாம் ஒரு பிள்ளை நினைக்கவே கண்டிப்பாக இருக்கலாம், வாய்ப்பு கிடையாது. இது வந்து பர்சனல், எனக்கு பிடிக்காதுன்னா பிடிக்காதான், இதுக்காகலாம் அந்த ஆளை நான் எடுத்துக்க மாட்டேன், எனக்கு கோவம்னா கோவம் தான் அப்படின்னு அந்த கோவம் வக்கரம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, நார்மலா இருந்துச்சு. அது போக தலைவர் விஜய் அவர்கள் இந்த சிக்மா முதல்ல பட தொடக்க விழாவுக்கு வந்து விஜய் அவர்கள் போகல, வாழ்த்து கூட சொல்லல அப்படின்ட்டு நிறைய பேர் பாருங்க. ஒரு பிள்ளையோட படம் முதல்ல எடுக்கிறாப்புல போய் ஒரு வாழ்த்து சொல்லியிருக்கலாம்ல, நேரடியாக கலந்துக்கலாம்ல. இங்க இருந்து நீங்க போறீங்க கீர்த்தி சுரேஷுடைய கல்யாணத்துக்கு போறீங்க, உங்க பையனுடைய இதுக்கு போக மாட்டீங்களா? அப்பெல்லாம் நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. தெளிவாக இருக்கிறாப்புல, நான் இன்னைக்கு உச்ச நட்சத்திரமா இருக்கிறேன், என்னுடைய பையன் ஒரு படம் எடுக்கிறான்னா நான் போய் அங்கே கலந்துக்கிட்டு அதை என்னுடைய படமாக, இது விஜயோடைய பையன் படம் அப்படின்ற ஃப்ரேமும் வந்துட வேண்டாம். நான் பட்டில் தனியாக இருக்கேன்டா,
உன்னை ஆளாக்கி விட்ட, நீ போ தனியா நில்லு, தனியா பாடாடு, தனியா ஜெயிச்சு வா. இப்போ தன்னுடைய அப்பா வந்து இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ன சொல்றோம், அவங்க அப்பா தூக்கி விட்ட பையன் ஏட்டா முதல் ஒரு 6-7 படம் SCC சந்திரசேகர் விஜய் அவர்களை இயக்கிக்கிட்டே இருந்தாரு. அதன் மூலமா தான் வெளில வந்தார். அந்த பேர் இன்னைக்கு இருக்குல்ல, பட் இனிமே அந்த புள்ளிக்கு அந்த பேர் இருக்காது. உங்க அப்பா தூக்கி விட்ட பிள்ளை ஏன்ட்டா அதுல 1% கூட விஜய் அவருடைய உழைப்பு கிடையாது, முழுக்க சஞ்சய் அவருடைய உழைப்பு அப்படின்றதுனால அது பெட்டர். அதே மாதிரி தான் சஞ்சயோடைய தங்கச்சி விஜயோடைய பொண்ணோ இல்லைன்னா சங்கீதா அவர்களோ ஒரு இடத்துல கூட பொலிட்டிக்கலாக கலந்துக்கல, பொலிட்டிக்கல் நிகழ்ச்சிகளை கலந்துக்கல. சரி, சங்கீதா அவர்களுக்கு கோபம், அதனால கலந்துக்கல. பொண்ணும் பையனும் அப்பா மேலே கோபமாக இருக்க மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவங்க வந்து பொலிட்டிக்கலில் கலந்துக்கலாம்ல, அவங்களும் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அப்பா எனக்கு பொலிட்டிக்கல் பிடிக்காது, நீங்கள் அதில் வச்சுட்டீங்க. ஒரு இடத்துல கூட இந்த ஃபேமிலி உள்ளே இருக்கவே இருக்காது. தலைவர் விஜயோடைய ஃபேமிலி உள்ள என்ட்ரு ஆகவே கூடாது, நாங்கள் ஆக மாட்டோம்னு அந்த ஃபேமிலி நடத்திருக்கலாம்ல. அப்பா இது உன்னுடைய கெரியர், நீ போயிட்டே இரு. இப்போ திமுகவில் கலைஞருடைய பையன் மு க ஸ்டாலினுடைய பையன் உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி அப்படின்ட்டு ஒரு 4 ஃபேமிலி நினைக்கிறாங்களா. இவங்களுடைய சொந்தம் ஸ்டாலினுக்கு ஒரு 2-3 சொந்தம் இருக்கும். தான் பொண்ணு செந்தாமரை அவங்களுடைய ஃபேமிலி, அதுக்கு பிறகு சபரிசன், இந்த குடும்பம்லாம் இருக்கா. புழுன்னு ஒரு சிண்டு கடையா நிற்கும். அப்படியே திருவிழா கடையில் வளைவி கடையில் நிற்கிற கூட்டம் மாதிரி இருக்கும் அந்த கூட்டம். அப்படிங்க தெரியும். கலைஞருக்கு பார்த்தீங்கன்னா 3 பொண்டாட்டிக்கு 2 புள்ள அப்படியே பழச்சு வந்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் கலைஞர் குடும்பமானு யோசிக்கிற அளவுக்கு தான் அவங்க குடும்பம் இருக்கும். எல்லாம் பொலிட்டிக்கல் இருக்கிறாங்களா? ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் தூரமாகவே வச்சு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அதனால அப்பா அந்த ஃபேமிலி அவங்க சஞ்சய்க்கும் விஜய்க்கும் ஒரு டீசெண்டான ஒரு போக்கு கடைபிடிக்கிறாங்க. நீ அங்கே வராத, நானும் இங்கே வரமாட்டேன், நானும் உனக்கு வந்து சினிமாவிலாம் சப்போர்ட் பண்ண மாட்டேன், இது என் பிள்ளையோட படம்ட்டு உனக்கு விஷ் பண்ணுறது நேரம் வந்து பார்க்குறேன், நான் பார்க்க மாட்டேன். அதே மாதிரி பிள்ளை என்ன சொல்றதுன்னா, நீ பொலிட்டிக்கல் போயிட்டா நான் எங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்க மாட்டேன்னு 2 பேரும் ஒரு டீசெண்டான ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் இதுலேருந்து என்னால் ஒன்று மட்டும் தான் யூகிக்க முடியுது. விஜயோடைய பையன் சஞ்சயாக இருக்கட்டும் இல்லைன்னா பொண்ணு 2 பேருமே விஜய் மேலே கோபமாக இருக்கிறாங்க. அது வந்து அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. அது என்னால் சொல்ல முடியும். ஆனால் சங்கீதா அவர்களுக்கு கோபம் இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், கடுமையாக இருக்கும், இருக்கட்டும்ங்கிற அது அவங்களுடைய பர்சனல், அவங்களுடைய சாய்ஸ். இந்த பொம்பளை இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்ல, அது கொஞ்ச நாள் வரல. என்னைக்கெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்குமோ திடீர்னு வந்துடும். அது அன்னைக்கு ஒரு வாரத்துக்குள்ள எங்கேயாச்சும் கண்ணில் பற்றும் எனக்கு பயமா இருக்குது. இப்போ நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. தேவையில்லாம கெடுத்து விட்டுருவாங்க, நம்மளாலே கெடுத்துட்டோம் பிள்ளைங்களா. அது நம்ம பிறகு பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த கோபி சுதாகருடைய இஷ்யூஸ் பெரிய இஷ்யூஸாக போயிட்டு இருக்கு. கோபி சுதாகர் தற்போது வந்து வீடியோவை டெலீட் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தெரியும். என்ன காரணம், TRP ராஜா அதோடைய மென்ஷன் பண்ணி ரொம்ப அருவருக்கத்தக்க செயல், ரொம்ப மோசமாக பண்ணியிருக்கீங்க, ஒரு சிறுவன் தன்னுடைய தகப்பனுக்காக நீதி கேட்டதை இவ்வளோ கொடூரமாக பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு கோபி சுதாகரை டேமேஜ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு பிறகு கோபி சுதாகர் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிலர் மனதை புண்படுத்துவதாக இருந்ததாக நான் தர்றேன், அந்த நோக்கத்தோடு நாங்கள் பண்ணலை, இருந்தாலும் புண்படுத்திருக்கு, அதனால டெலீட் பண்ணிட்டோம், அந்த சீனை மட்டும் கட் பண்ணி தூக்கிட்டோம் அப்படின்னு போட்டுக்கிட்டு கட் பண்ணிட்டாங்க. அதை தூக்கி போட்டு நம்ம பையில வந்து பலா போட்டு நொறுக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. Spinal cord is connected to the brain is a kidder is a health and the Babylon is a building is என்னடாச்சு வைத்தியம் முடிச்ச மாதிரி எனக்கு. அந்த பையன் பேசுனது கண்டிப்பா வந்து என்னன்னு கேட்டினா, ஹலோ சீஃப் மினிஸ்டர், எங்களுடைய பையன் தான் அவங்க கூட இல்லை, எங்க அப்பாவே எங்க கூட இருக்கணும், வினோத்து கூட மக்களோட இருக்கணும்ல சார். ரொம்ப ஈஸி இந்த வாய்ஸ் எடுக்கிறது. இந்த கை இருக்குல்ல, இந்த கையை அடி தொண்டையில வச்சுக்கிட்டு, இப்போ இந்த ஃபைனல் கார் இருக்குல்ல, அதுதான் மூளையை கண்ட்ரோல் பண்ணுது சார், அந்த மூளை இருக்குல்ல, அந்த மூளை தான் டோட்டல் பாடியாவே கண்ட்ரோல் பண்ணுது சார், இது தெரியாம சீஃப் மினிஸ்டர் சார் அப்படின்னு பேசினா நார்மலா பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்படி கட்ட கையை வச்சிங்கன்னா சார் மறுபடியும் அந்த வாய்ஸ் வந்துடுது சார். இதுக்காகலாம் போயிட்டு வீடியோ டெலிட் பண்ணிட்டு சொன்னீங்களே சார், இது சரியில்லை சார், அப்படி சரியாக இருக்க பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா சார் அப்படின்னு போயிடும். அது ரொம்ப ஈஸி உங்களுக்கு வாய்ஸ் எடுக்கிறதுனாங்களா. அதை வீடியோ விட்டுருந்தா கூட 2 நாளா மறைஞ்சிருக்கு, தேவையில்லாம எடுத்து விட்டாங்க திமுக. அதே மாதிரி பொலிட்டிக்கல், அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த பையன் பேசுனது ஓகே, அந்த பையனை பார்த்தாலே டிசேபிள் பையன் மாதிரி தான் இருக்கிறாப்புல வச்சுக்கலாம். பட் பேசுகிறோம் என்னடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படி தான் நடந்துக்கிட்டாப்புல அப்படிங்கும்போது அவரை வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணிட்டீங்க, அவரை வந்து நீங்கள் அபியூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு இது பண்ணிட்டீங்கன்னா, டே பரிதாபம் சேனல் வளர்ந்ததே அவங்க வாய்ஸ் மாடுலேஷன் வச்சு தான்டா, இன்னைக்கு நேற்று கிடையாது. இன்னைக்கு ஏதோ TRP ராஜா வந்து பொங்கரா போல. உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் பரிதாபங்கள் சுதாகரின் கோபியும் வைகோ நம்மளுடைய சீமானை வச்சுக்கிட்டு the fundamental rights அப்படின்ட்டு பேச ஆகலாம். அங்கே இருந்தா வந்தது அவர் இது நிறைய விஷயம் அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன், என்னடா பண்ணுவேன் நம்மளுடைய பிரேமலா தான் பல விஷயங்கள் அடுத்தவங்களை ட்ரோல் பண்ணி தான் அவங்க வளர்ந்து வந்தாங்க. அவங்க சட்டையர், பொலிட்டிக்கல் சட்டையர்.
21 வரைக்கும் எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே பயங்கரமான ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்த்து எல்லாரும் ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் அந்த அளவுக்கு பிரஷர் இல்லை. எப்போ திமுக உள்ள வந்துச்சோ அவங்க பொலிட்டிக்கல் இது பண்றதை விட்டுட்டாங்க. ஏன்னா சபரிசனுக்கும் நம்மளுடைய கோபி சுதாகர் டீம் ஒரு மீட் பண்ணிருக்காங்க. ஏன்னா சபரிசன் மிகப்பெரிய ஃபேன் யாருக்கு, கோபி சுதாகருக்கு. அவங்கள மீட் பண்ணணும்னு கூப்பிட்டு என்கிட்ட 2-3 ட்ரோல் வந்துச்சு, கூப்பிட்டு ரொம்ப ஃபோட்டோட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்களை ட்ரோல் பண்ணாதீங்க, அப்புறம் பின்விளைவுகளை சந்திக்கணும்னு மிரட்டி அனுப்பிவிட்டாங்க. அதுக்கு பிறகு திமுக மட்டும் ட்ரோல் பண்ணாம விட்டுட்டு பாக்கி எல்லா கட்சிகளும் ட்ரோல் பண்ணா தெரிஞ்சு போயிடும். அதனால அந்த ட்ரோலே விட்டுறாங்க, பொலிட்டிக்கலி வேண்டான்ட்டு நார்மலா மாமியா பரிதாபங்கள், நாத்தனார் பரிதாபங்கள், நகை பரிதாபங்கள்ட்டு அவங்களோட ட்ராக்கை மாத்திட்டு கொண்டு போயிட்டாங்க. தற்பொழுது வந்தது பிறகு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு. ஏன்டா திமுக இப்ப இல்ல, இது அது ஃப்ரீடம், யாராலும் ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோக அவங்க விஜய் ரசிகர்கள், விஜயெல்லாம் மோசமாலாம் ட்ரோல் பண்ண வாய்ப்பே கிடையாதுங்கிறது திமுக நல்லா தெரியும். அவ பெரிய அணில் குரூப்புங்கிறது தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நேரத்தில் கூட மறுபடியும் அவங்களுடைய அட்டகாசத்தை அந்த பரிதாபங்கள் டீம் மேலே வந்து புகுத்திருக்கிறாங்க. பல அட்டாக் போட்டு இன்னைக்கு வந்து இது பொலிட்டிக்கல், அந்த பையன் பேசுனது பொலிட்டிக்கலாக தான் ஹேண்டில் பண்ணோம். அந்த பையன் இன்னைக்கு நம்மளாம் ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த நேரத்தில் மார்க்கண்டேன் இதே மாதிரி பேசுறதுனால ட்ரோல் பண்ணுவோம், வேற யார் பேசுனாலும் ட்ரோல் பண்ணுவோம். பிகாஸ் இஸ் அ பொலிட்டிக்கல். இது இந்த பையன் வேற ஒரு எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் இப்படி பேசியிருந்து அப்படின்னா அந்த பையனை நான் பார்ப்போம், ஐயோ கொஞ்சம் மாதிரியா பேசலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு போயிடுவான். ஆனா இது மார்க்கண்டேயனுடைய பையன். அப்படிங்கிற பட்சத்தில் இது ட்ரோல் மெட்டீரியல் தான், அவன் ட்ரோல் பண்ணாலே செய்வாங்க. இது ஒரு விஷயங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து கோபி சுதாகரை போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணி அவங்களே வெளில வந்து இல்லைங்க நாங்கள் பண்ணினது தவறு தான், அதை நாங்கள் டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாங்க. இது நீங்கள் டெலீட் பண்ணியிருக்கவே கூடாது. இது மாதிரி திமுக எல்லா இடத்துலையும் வந்து முட்டுக்கட்ட போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு திமுக பற்றி பேசினாலே இதை நாங்கள் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணுறேன், டிஆர்பி ராஜா மாதிரி இன்னொரு ஆள் வந்து அன்பில் மகேஷ் போடுவாப்பில், வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிற முக ஸ்டாலின் எதாச்சும் போட்டால் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. இது உங்களுடைய சுதந்திரம். ஒரு ஆளை ட்ரோல் பண்ணுறது உங்களுடைய சுதந்திரம். தாவேக்கால எவ்வளோ பேர் இருப்பாங்க, எடுத்து ட்ரோல் பண்ணுங்க, அது உங்களுடைய சுதந்திரம். இது பரிதாபங்கள் சேனலில் வந்து நீங்கள் போயிட்டு அவங்கள ஏன் ட்ரோல் பண்ணுறீங்க, ஏன் ட்ரோல் பண்ணி கேட்கவே முடியாது, அது அவங்களுடைய சுதந்திரம். இப்போ நம்ம இது பண்ணிட்டு இது நம்மளுடைய சுதந்திரம். அதனால இந்த நேரத்தில் போயிட்டு அவங்கள போயிட்டு ரிமூவ் பண்ணி எடுத்தது, அந்த சீனை கட் பண்ணி எடுத்ததே தேவையில்லாதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பரிதாபங்கள் டீம் இன்னுமே ரெகனைஸ் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நீங்கள் இந்த பொலிட்டிக்கல் விட்டுட்டு போயிடுங்க, வேற எதுக்காச்சும் போயிடுங்க. அப்போ அதான் சொல்ல முடியும். இப்போ இந்த திமுகவுடைய இந்த ஒரு அதட்டலுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு அந்த வீடியோ டெலிட் பண்ணீங்கன்னா அப்புறம் இதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் ஒன்று வருமே. இப்போ தாவைக்காவில் கூட நாளைக்கு ஏதாச்சும் பேசுவாங்க. தாவைக்காவிலேருந்து நான் இப்போ வந்து நம்மளுடைய செங்கோட்டையை நாளைக்கு பேசுவாப்பல, செங்கோட்டையன் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ட்ரோல் பண்ணுவீங்க. அப்போ தாவைக்காவிலேருந்து நாளைக்கு ப்ரெஷர் வரும், அப்போ விட்டுட்டு போயிடுவீங்களா? அதெல்லாம் இல்லாமல் பண்ணா எல்லாத்துக்கும் பார் வச்சு இல்லாமல் சிறப்பாக செஞ்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா எதுவுமே செய்யாமல் திமுக ஆட்சி காலத்தில் ஆரோலி மலத்தொடர் பக்கம் ஒதுங்கி இந்த மாதிரி ஒதுங்கி இருந்துட்டு போயிடுங்க. என்ன பண்ண முடியும்?